வெல்கம் டு சமையல் வித் சிஸ்டர். எங்கள் வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் கிடையாது. ஏன்னா எங்கள் தாத்தாக்கு திவசம் அன்றைக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். அதனால் இன்றைக்கி எங்களுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். என் பிள்ளை பொண்ணு மருமக இவங்க வந்து எங்கள் அம்மாச்சி, சின்ன அம்மாச்சி, எங்கள் வீட்டுக்காரன் வளர்த்தவங்க. இவங்க தான் 7 வயசு வரையும். ஹாய் சொல்லுங்கப்பா. வளர்த்தவங்க இவங்க தான். எங்கள் வீட்டுக்காருக்கு அம்மா, முதல் அம்மா இவங்க தான். பெற்றவங்க 2வது அம்மா. அதனால் அவங்க இன்னைக்கு வந்தாங்க எதேச்சியா. அவங்களோட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப திருப்தி. சொல்லுங்க பத்தா. என்னோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தெரியாது என்னென்ன ஐட்டம்: மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, வெங்காய தயிர் பச்சடி, சிக்கன் 65, இது வந்து கேரட் பிரெட் அல்வா, இது கத்திரிக்காய் சால்னா. சூப்பரா இருந்தது. நாங்க இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாடிட்டோம். மகாசூரன் தீபாவளி கொண்டாடணும். பிரியாணி எப்படி இருந்தது ரமேஷ்? ஆஸ்தான பிரியாணி பாய் போட்ட பிரியாணி சூப்பர், வழக்கம் போல. இது வந்து என்னோட தம்பி, சித்தப்பா பையன் கார்த்தி. அவங்க வந்து அண்ணா, ரமேஷ் அண்ணா. பிரியாணி சாப்பிட்டு டைஜஸ்ட் பெரிய அண்ணா, எங்க எல்லாருக்கும் பெரிய அண்ணா. பெரிய அண்ணா, பொறுமையான அண்ணா. ஓகே. ஹாய். பெரியப்பா வீட்டில் இன்னைக்கு தீபாவளி செலிப்ரேஷனு. தீபாவளி இன்னைக்கு தாத்தாக்கு தவசம் இருந்ததுனால நான் சாப்பிட மாட்டோம். அதனால தீபாவளி முடிஞ்சு கம்மிங் சண்டேல எப்பயுமே எங்கள் ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஒரு பாய் ஒருத்தர் பிரியாணி செய்வார். ஸோ பாய்கிட்ட ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி பண்ண சொல்லி சிக்கன் 65, கத்திரிக்காய் ரைத்தா அண்ட் பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்டா இருந்தது. பாய் எப்பயும் பண்றமா சூப்பரா. எப்படி இருந்தது ரமேஷ்னா? சமையல் வித் சிஸ்டர். Thank you so much ரமேஷ்னா. சொல்லு கார்த்தி, நீ சொல்லு. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சமையல் வித் சிஸ்டர். அவன் வந்து ஐடில வர்க் பண்றான், அதனால கால் பேசுற மாதிரியே ரொம்ப ஃபார்மலா பேசுறான். பிரியாணி எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. மட்டன் பிரியாணி, மணிவாக்கம் பாய் பிரியாணி. கார்த்திகா எப்படி இருக்கு பிரியாணி? ஹாய், செம்ம சூப்பராக இருக்குது. பாய் பிரியாணி, மட்டன் பிரியாணி செம்ம சாஃப்ட்டு, நல்லா வெந்திருக்கு. பெரிய பெரிய பீஸாக இருக்குது. சிக்கன் 65, பிரெட் அல்வா, ரைத்தா, அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரிஞ்சால் கிரேவி. டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்குறோம் உங்ககிட்ட. சூப்பர். கொஞ்சம் சூடாக சாப்பிட மிஸ் பண்ணிட்டேன். அப்பா சொல்லுங்க, என்ன திடீர்னு ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்குலாம் தீபாவளி பிரியாணி? தீபாவளிக்கு எங்கள் அப்பாவுடைய திதி. வருஷம் தீபாவளியை நாங்கள் சிறப்பாக கொண்டாட முடியாது. பேரம் பேத்தி பொண்ணுங்களாம் ஊருக்கு போயிடுச்சு வேற. அதனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு கெட்டு குதர் சந்தோஷமாக சாப்பிட்டோம். சொந்த பந்தங்களோட சாப்பிட்டோம். திருப்தியாக இருந்தது. ஓகே. ரமேஷ் பாண்டி, பிரியாணி சாப்பிட்டியா? எப்படி இருந்தது? சத்தமா. அப்புறம் என்னென்ன சாப்பிட்ட? மேட் ஆங்கிள்ஸா, டொரிட்டோஸ் திங்கிறானுங்க, ஐஸ்கிரீம் திங்கிறானுங்க, கோக் குடிக்கிறானுங்க. எப்படி இருந்தது பிரியாணி? சொல்றா. நீ பாருங்க, லாஸ்ட்டாக டெசர்ட் எப்படி வச்சுருக்கோம். இது வெனிலா ஐஸ்கிரீம் அண்ட் பிரெட் அல்வா பாய் கொடுத்தது. ஸோ 2 காம்பினேஷன் எடுத்து சூப்பர். கோடி கார்த்திகா. கார்த்திகா மாயாண்டி ஆட்சிக்கு வந்தாண்டி பிள்ளைகள் தந்தாண்டி. இன்னொரு டிவில என்னது இது பேரு? உங்க பேரு மேல மாரியம்மாள், கீழே கருப்பாயி. கருப்பாய் யாரு? கருப்பாயி கோனார் வீட்டு பிள்ளை.
உங்களுக்கு பிடிக்குமா? 2 பேரும் சேர்த்தாடி ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு பேரா? ஐயோ இங்க பாருங்களேன், அப்பவே டாட்டூ வந்து அந்த புள்ள செத்து போச்சு. இந்த டாட்டூ அப்பவே ஃப்ரெண்டோட பேரை டாட்டூ குத்தி இருக்காங்க எங்க அப்பா தான். 2 பேர். நீங்க வாக்கப்பட்டு போற இடத்துல நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்துக்கிறவே வாங்க தாச்சி. சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வயசுக்கு வந்த பொறுப்பாடு, வயசுக்கு வந்து தாத்தாட்ட என்னன்ல அப்ப பச்சை உத்தரவு வந்திருந்தா ஒருத்தனை கூப்பிட்டு வலிக்கும்ல, அவன் நொறிச்சு 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 நொறிச்சுன்னு குத்துவா. ஒரு மருந்த தடவி அந்த வலியை தாங்கிட்டு குத்தி இருக்கீங்களே. ராம பிள்ளை அப்ப வேற ரானா ராவண்ணா மாவண்ணா மாரியம்மாள் பிறந்து. ஸ்கூல் ஃப்ரெண்ட்னால ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலுக்கு போனாங்க அப்பதா? எத்தனாவது வரையும் படிச்சிருக்கீங்க நீங்க? எத்தனாவது வரையும் படிச்சீங்க? நானும் பள்ளிக்கூடம் போய் எஞ்சோடி எழுதி போட்டு விட்டாரு சாந்தி. எனக்கு வாத்தியாரு நல்லா படிக்கிறாரு, வாத்தியாரு வீட்டிலேயே படிக்க வச்சு பாடம் வச்சு எனக்கு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பா. அப்படியா? 5வது எல்லா பிள்ளைகளும் படிக்க மாரியம்மா நல்லா எழுதுது நல்லா படிக்குதுன்ட்டு பாய் வரப்பேன் என்ன ஒன்று எஞ்சோடி எழுதி போட்டேன். ஏட்டு படிப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் புக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, எனக்கு ஏட்டு 7 ஓலை ஏட்டு. ஓலைச்சுவடி மாதிரி பண ஓலை இருக்குல்ல, அதில் எழுத்தாணிட்டே எழுதுறது பாடம், அதை படிக்கிறது. அப்போ அது என்ன படிப்புன்னா வயக்காடு இருக்குல்ல, அரமா காணி முக்காணி முந்திரி 1 முந்திரி 2 முந்திரி இந்த படிப்பு. இதை எழுதி போட்டு விட்டாரு எனக்கு, எழுதி போட்டாரு. படிச்சுட்டேன். ஒரு அரமா செய்யி, ஒரு செய்யி, அரமா முக்காணி இப்படி ஏட்டில் எழுதணும். ஆணியில் அவர் எழுதி போடுவார், அதை படிக்கணும். படிச்சுட்டு அதை பார்த்து ஏட்டில் எழுதணும், நம்ம எழுதணும். அந்த மாதிரி எழுதி போட்டார். அந்த 7 முடிச்சா 5வது முடியுது. அப்போ வாத்தியாருக்கு ஒரு பிள்ளைக்கு 5 ரூபா சம்பளம். அப்போ அந்த சம்பளம் ஊரில் கொடுக்கல வாத்தியாருக்கு, ஊரை விட்டுட்டு போயிட்டாரு. பெறமுட்டை கொண்டாந்து இப்படி அடைச்சி விட்டாரு தொடையில. ஏய் என்ன பள்ளிக்கூடத்தில் வந்து இருந்துக்கிட்டு தூங்கி விழுகிற, வீட்டில் தூங்கலையே இருடா ஓ வாப்பலை நினச்சிக்கிட்டு போன. நான் ஏமா பள்ளிக்கூடம் போல போங்கய்யா, நான் போக மாட்டேன். ஓ பள்ளி வாத்தியாரு அடிக்கிறாரு தொடையை, நான் போகலை. அதோட சமையல் வித் சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.